காட்பாடி ஜங்ஷன், அரக்கோணம் ஜங்ஷன் இது மட்டும் இல்லாமல் இடையில இருக்கிற இன்டர்மீடியட் ஆர்ட்ஸ்லேருந்து சென்னைக்கு ஒர்க்காக வரவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரெயினுக்கு ஐசிஎஃப் கோச்சஸ் எல்லாமே எடுத்துட்டு எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ட்ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வரை ரன் ஆகக்கூடிய ஏலகிரி எக்ஸ்பிரஸ்ங்க அந்த ட்ரெயினோட நேம். ஸோ இந்த ட்ரெயினுக்கு தான் நியூ எல்ஹெச்பி கோச்சஸ் கொடுத்துருந்தாங்க. என்னைக்கு அப்படின்னா May 3, 2026 அன்னைக்கு தாங்க இதோட ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பி ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வரை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ட்ரெயினில் டோட்டலாக எல்ஹெச்பியாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா 22 கோச்சஸ் கொடுத்துருந்தாங்க. 19 அண்டர்ஸ்டோட கோச்சஸும், ஒரு ஏசி சேர் காரும், ஒரு SLRT கம்பார்ட்மெண்ட் அண்ட் தென் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் அண்ட் ஜெனரேட்டர் கார் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுல கொடுத்த எல்ஹெச்பி கோச்சஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே 2026 மேனுஃபேக்சர் பண்ண கோச்சஸ் தாங்க. ஸோ 19 அண்டர்ஸ்டோட கோச்சில் 14 அண்டர்ஸ்டோட கோச்சஸ் வந்து 2026 மேனுஃபேக்சர் பண்ணது. எல்லா கோச்சஸுமே தீன் தயாள் கோச்சஸ் தாங்க கொடுத்துருந்தாங்க. இந்த கோச்சஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்தவரை டெய்லி ரன் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின் தாங்க. ஸோ இதில் நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோலார்பேட்டையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டோடுக்கு 90 ரூபாவும், ஏசி சர்க்கர் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 370 டிக்கெட் ஃபேராக கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினோட ஃபர்ஸ்ட் எல்ஹெச்பி ட்ரெயின்லேயே நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தவங்க சென்னை சென்ட்ரல்லேருந்து ஜோலார்பேட்டை வரையும். ஸோ ஷார்ப்பாக ஆன் டைமுக்கு சென்னையிலேருந்து டிபார்ட் ஆனாங்க 5:55க்கு. ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு ஒரு 8 நிமிஷம் முன்னாடியே ரீச் ஆகிட்டவங்க. இந்த விளாகோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குங்க. ஸோ அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.